Small announcement. Recently, I have written a book, the book name called Foundations of UX Research. So, this is a book. So, this book is available on Amazon and Flipkart, even in ebook also is been available. So, I'm going to share the link in the description. If you want to buy this book, you can check out those links. Hi guys, good morning. இப்போ நம்ம இன்றைக்கி பிபிடி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மேப்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மேப்பிள்ஸ்ன்றது என்னென்னா கூகுள் மேப் மாதிரியே இந்தியாவில் உள்ள ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருந்தது. மேப்பிள்ஸ்னால் அன்வெயிலிங் மேப்பிள்ஸ், யுவர் ஆல் இன் ஒன் நேவிகேஷன் சூப்பர் ஆப் அண்ட் வேர்ல்ட் லீடிங் ப்ரொவைடர் ஆஃப் டிஜிட்டல் மேப்ஸ் ஜியோபிட்டிக்கல் சாஃப்ட்வேர் லொக்கேஷன் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜிஸ். மேப்பிள்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். மேப்பிள்ஸ்ன்றது 1995 ராகேஷ் அண்ட் ராஷ்மி வர்மா இவங்க 80% டேட்டா வச்சு லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிச்ச ஜர்னி. டுடே தேர் மேப்ஸ் அண்ட் லொக்கேஷன் டெக்னாலஜி டச்சிங் 100 million lives every day through their customers access global tech guides and new age consumer internet. மேப்பிள்ஸ் நேவிகேஷன் இப்போது கூகுள் மேப்பில் நம்ம இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு போனோம்னா அந்த லொக்கேஷன் கரெக்டாக காட்டும், ஆனால் எந்த இடம்னு காட்டாது. இதில் கரெக்டாக நம்ம டோர் டு டோர் நேவிகேஷன் கரெக்டாக காட்டும். அதுக்கப்புறம் எங்கெங்கே சிக்னல்ஸ் இருக்குது, கேமராஸ் இருக்குது, அப்புறம் ஸ்பீட் பிரேக் இருக்குது, இது எல்லாமே கரெக்டாக காட்டும். ஓகேங்களா, அவ்வளோதான் மேப்பிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம் மேப்பிள்ஸோட. இப்போ நீங்கள் ஒரு மாலோ இல்லை ஒரு வீட்டுக்கோ போகிறீங்கன்னா அதுக்கு நேவிகேஷன் நீங்கள் பண்ணி ஆகணும். கரெக்டாக எந்த ஏரியா எந்த இடத்துக்கு போகிறோன்றதை நீங்கள் பார்த்தாகணும். பார்க்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு மேப் போடுவீங்க. மேப் போட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறது, வாக் பை கொடுத்துரும். அது பில்டிங் முன்னாடி கொடுத்துரும். பில்டிங்குள்ளே நீங்கள் போகணும்ல, அதுக்கும் உங்களுக்கு இதில் ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்கிறது, வாய்ஸ் மூலமாகவும் அவங்க பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் வேணால் ஹெட்ஃபோன் போட்டும் கேட்டுக்கலாம். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் உங்களுக்கு இது கூகுள் மேப்ஸில் வர மாதிரியே காருக்கும் சேம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் உங்களோட அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது கரெக்டாக காட்டும். அப்புறம் டிராஃபிக் அப்டேட்ஸ் இவங்க ஸ்பெஷலைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஏரியா போகிறீங்க, டிராஃபிக்காக இருக்குன்றது அங்கே இருக்க டேட்டா வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா, அந்த டேட்டாவை இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு யூஐ கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க டிராஃபிக் டேட்டாவை. தென் அவங்க 200+ கண்ட்ரிஸோட டேட்டாஸும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க மேப்ஸில். அதே மாதிரி அவங்க 3D டேட்டாவும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பிளேஸ் போகிறீங்க, ஒரு பிளேஸ் எப்படி இருக்குன்னு முன்னாடியே மேப்லேயே நீங்கள் 3D டேட்டா பார்த்துக்கலாம். 3Dலேயே உங்களுக்கு ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரு இதெல்லாமே உங்களுக்கு 3Dயில் காட்டிடும். ஆஃப்லைன் மேப்ஸும் அவைலபிள். ஆஃப்லைன் மேப்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு ஏரியா போகிறீங்க, அந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா என்ன சர்வீஸ் தேவைப்படுதுன்ற மாதிரி அவங்க இப்போ கூகுள் மேப்ஸ் போனீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுவீங்க, அது லிஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமிச்சிடும் உங்களுக்கு. எல்லாமே ரெஸ்டாரண்ட் போட்டிங்கன்னா எல்லாமே காமிக்கும். ஸ்பெசிஃபிக் ரெஸ்டாரண்ட் போகணும், இப்போ ஜூஸ் ஷாப் போனால் ஜூஸ் ஷாப் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக அவங்க எந்த ஜூஸ் ஷாப்போ அதெல்லாம் கரெக்டாக ஒரு ஆர்டர் பை ஆர்டராக அவங்களுக்கு காமிச்சிருவாங்க. பக்கத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கோ போய்க்கலாம். அதே மாதிரி அடுத்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் டிராஃபிக்கும் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான் இதில். அது இல்லாமல் இதில் ஸ்பீட் பிரேக்கர் பாத்ஹோல்ஸ், டிராஃபிக் கேமராஸும் உங்களுக்கு இதில் காமிச்சிருவாங்க. அந்த டேட்டாஸும் இவங்க வச்சுருக்காங்க. தென் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியாஸும் இவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி அதை கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு ஏரியா கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஏரியா உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிடும். ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியான்னு ஃபஸ்ட்டே காமிச்சிடும். நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக ஸ்லோ டவுன் பண்ணி பொறுமையாக போய். சரி, இப்போ மேப்பிள்ஸில் நம்ம மேப்பிள்ஸில் இப்போ யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இதை பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக கூகுள் நம்ம மேப்புன்னு ஞாபகம் வந்தாலே கூகுள் மேப் இல்லைனா மேப்ஸ், ஆப்பிள் யூஸ் பண்ணுறாங்க, மேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுலேயும் நான் இப்போது அதில் என்ன நடக்குது, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன். கூகுள் மேப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சேட்டிலைட்லேருந்து ஒரு அங்கே என்னென்ன இருக்குது நம்ம இடத்துல இப்போது அவங்க ஜென்ரலாக சொல்கிறாங்க, இந்த ஆல் ஓவர் வேர்ல்டில் எங்கே வேணால் நம்ம பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நிறையா இடத்தோட சேட்டிலைட்லேருந்து வாங்கி கொடுக்குது. இப்போ அதில் ஜிபிஎஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மேப்பிள்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிபிஎஸ் ப்ளஸ் ஜிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அது மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரோலேருந்து இவங்க வாங்குறதுனால ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே மட்டும் அவங்க ஈஸியாக அவங்க காட்ட முடியும். சின்ன சின்ன சந்து பொந்துங்கள் எல்லாத்தையுமே காட்ட முடியும். இப்போ லேன் மாறுறோம் அப்படின்னா, அதுதான் இப்போ கூகுள் மேப்பில் இருக்கிற பெரிய பிரச்சனைனா, லேன் மாறுறோன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் காட்டாது. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ மேப்பிள்ஸில் மேக்ஸிமம் லேன் மாற போகிறோம், இல்லை நம்ம சர்வீஸ் ரோட்டில் போகணும் அப்படின்னா
இதில் முன்னாடியே காட்டுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. அது வந்து இப்போது அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது இதெல்லாம் வந்து மெயின் அட்வான்டேஜாக அதில் சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து இப்போ ரேட்டிங்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா, இப்போ கூகுள் மேப்ஸு அப்புறம் மேப்பிள்ஸ் 3க்கும் ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கூகுள் மேப்புக்கு வந்து 4.7 கொடுத்துருக்காங்க, மேப்ஸுக்கு வந்து 2.7 சம்திங் இந்த மாதிரி தான் இருக்குது. மேப்பிள்ஸ்க்கு வந்து 4. அதில் ரேட்டிங்ஸ் கம்மியாக கொடுத்தாலும் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கூகுள் மேப்ஸில் வந்து ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து UI UX மட்டும்தான். ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. கஸ்டமர் வந்து ஈஸியாக அவங்க இப்போ கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஆனால் மேப்ஸ் வந்து அப்படி இருக்காது, ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு இதை சர்ச் பண்ணுறாங்க, இல்லை அவங்ககிட்ட இருந்து ஒரு டேரக்ஷனை வாங்குறாங்க, இல்லை டேரக்ஷனை சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கிறதுனால மேப்ஸ் வந்து அவ்வளோவா ரேட்டிங்ஸ் வாங்கலை. மேக்ஸிமம் இருக்கிற ரேட்டிங்ஸில் அவங்க ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தா இந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேப்பிள்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் அதிகமாக வாங்கியிருந்தாலும் அதில் அவ்வளோவா UI வந்து அவ்வளோவா சரியில்லை அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால் UI பற்றி மட்டும்தான் இருக்குது. பட் பாசிட்டிவ் ரிவ்யூஸில் எல்லாமே இதில் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நான் அதையும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். Hi, I'm going to explain the unique features of Mappls that the other mapping apps like Google Maps and Apple Maps. Here are some unique features. ஃபஸ்ட்டு வந்து இந்த மேப்பிள்ஸ் வந்து மெயினாக வந்து இந்தியாவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இது இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. மித்த ஆப்பு வந்து நம்ம மித்த ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பிளோடது அப்புறம் கூகுளோடது கம்பேர் பண்ணோன்னா அது வந்து ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம இந்தியாவை அவங்க அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தியாவில் இருக்க ஸ்மாலர் டவுன்ஸ் வில்லேஜஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த மேப்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மாலர் டவுன்ஸ் இந்த மாதிரி வில்லேஜஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து லோக்கல் லாங்குவேஜஸும் அவைலபிளாக இருக்கும் இந்த மேப்பிள்ஸ் ஆப்பில். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் எங்கே போகணும் எங்கே யூஸ் பண்ணணுன்னு. ரெண்டாவது யூனிக் ஃபீச்சர் வந்து இதில் வந்து நம்ம இதில் மேப்பிள்ஸ் ஐடி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது யாருக்காவது லொக்கேஷன் ஷேர் பண்ணணுன்னா மித்த ஆப்லலாம் ஒரு பெரிய ஒரு அல்ஃபா நியூமெரிக்கல் வந்து ஷேர் ஆகும், ஒரு லிங்க் மாதிரி. ஆனால் இதில் வந்து ஒரு 6 டிஜிட் யூனிக் கோட் இருக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும். ஸோ நீங்கள் ஒரு லொக்கேஷனை ஷேர் பண்ணும்போது ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். வெறும் அதை நீங்கள் பைஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதை நீங்கள் எப்போ வேணால் யாராவது உங்கள்கிட்ட லொக்கேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 6 டிஜிட் கோடை மட்டும் அனுப்பிச்சி விட்றலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது இந்த மேப்பிள்ஸில். அதுக்கப்புறம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இதில் வந்து பேசிக்காக இந்த டிராஃபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது. இது ஸ்பீட் பிரேக்கர் எங்கெங்கே இப்போ நம்ம ஒரு லேனில் போயிட்டுருக்கோன்னா அந்த லேனில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கா இல்லையான்னு இண்டிகேட் பண்ணும். அப்புறம் பாத் ஹோல்ஸ் இருக்கான்னு இண்டிகேட் பண்ணும். டிராஃபிக் கேமரா இருக்கான்னு இண்டிகேட் பண்ணும். அந்த டிராஃபிக் கேமராவில் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகணும், ஸ்பீட் லிமிட் என்னன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கடுத்து லேன் கைடன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைவேஸில் போகிறோன்னா எந்த லைனில் போகணும் அந்த மாதிரி கைட்லைன்ஸும் இது கொடுக்கும். மேப்பிள்ஸ்ன்றது வந்து ஒரு இந்தியா பேஸ்டு ஆப்பு. ஸோ இதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோன்னா இப்போ தான் அவங்க க்ரோ ஆகிட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இந்தியன் ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணணும். மேப்பிள்ஸில் இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கு. ஃபியூச்சர்னால் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா அந்த பிளேஸை வந்து அந்த பிளேஸோட லொக்கேஷன் எல்லாமே வந்து அது ஒரு டேக் மாதிரி ஆகி அதை வந்து நம்ம இப்போ ஒரு மறக்க முடியாத நினைவாக வந்து அந்த கூகுள் மேப்லேயே நம்மளே வந்து போட்டுக்கலாம். இப்போது கூகுள் மேப்பில் போகிற மாதிரி இதில் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போது நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா வந்து கூகுள் மேப்பில் வந்து எதுவும் காண்டாக்ட் பண்ண முடியாது, எங்கெங்கே காண்டாக்ட் பண்ண லொக்கேஷன் மட்டும் காட்டும். ஆனால் இதில் வந்து அந்த அலர்ட் நோட்டிஃபிகேஷன் எங்கே வந்து SOS அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அதிலே கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் 3D வியூ இருக்குது. இந்த மேப்பிள்ஸில் வந்து QR இருக்குது. QR வச்சு ஸ்கேன் பண்ணி ஒரு லொக்கேஷன் வந்து ஈஸியாக இப்போ நம்ம லொக்கேஷன் ஒருத்தவங்க அனுப்பிச்சோம்னா வெறும் அது வந்து ஒரு இது மாதிரி போகும், லிங்க் மாதிரி போகும். இது வந்து ஒரு பார்கோட் மாதிரி போகும். ஸோ ஈஸியாக வந்து டோர் டு டோர் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நம்ம கூகுள் மேப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 1000 மார்க் மட்டும் தான் போய் காமிச்சிட்டு இருக்கோம். இதில் வந்து UI வந்து எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம ரியலாக எப்படி போகிறோமோ அதே மாதிரி UI வந்து அதில் ஈஸியாக காட்டும். இப்போ வந்து மேப்பிள்ஸில் இதை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது வந்து எப்படின்னா, இப்போ மேப் மை இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவிலே இருக்குது. ஏன்னா கஸ்டமர் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அது வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மாருதி காரில் வந்து அந்த அசிஸ்டன்ஸ் இருக்கும்ல அந்த இதில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க ரிவ்யூலாம் எடுத்து கஸ்டமர்ஸுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றது ரிவ்யூலாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேராக கொண்டு வந்து ஒரு அப்ளிகேஷனாக ரிலீஸ் பண்ணது தான் மேப்பிள்ஸ். அதுக்கு முன்னாடி MOVE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் மை இந்தியா அப்படின்னு ஒரு ரெட் கலரில் ஒரு ஆப் இருக்கும். இப்போ தேடி பார்த்து கிடைக்கல. பட் அதை வச்சு தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைவ் சர்வேலன்ஸ் வியூ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேபின்ல இருந்தே நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த மேப் வந்து நம்மளை கரெக்டாக காட்டும். VR அப்ளிகேஷன்ஸும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. VR அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டேரெக்டாக அந்த ஏரியா
போயிட்டு அந்த ஏரியாவில் யாரா பிஃபோர் டிரைவ் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க டிரைவ் பண்ணாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து டேட்டா வந்து கூகுள்லேருந்து வாங்கலை, இஸ்ரோலேருந்து டேரெக்டாக டேட்டா வாங்குறாங்க. அந்த ஜிஐஎஸ் மூலியமாக தான் மேக்ஸிமம் இந்தியா ஆப் ஸ்பெசிஃபிக்காக அவங்களால ஃபுல் ஏரியா கவர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி இந்தியன் ஆப். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நாங்கள் வந்து யூடியூப் லிங்க் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.